இருக்க குழந்தைகளுக்குலாம் சொல்லி தரதை விட அவங்க கிட்ட கத்துக்கிறதுக்கே நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்போ என்ன கேள்வி கேட்பாங்கன்னே தெரியாது, பதற வச்சிருவாங்க. அந்த நம்பிக்கையோட தான் வாரம் கலாட்டா கிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஷோக்கு போலாமா? இந்த வாரம் கலாட்டா கிட்ஸ்ல மொத்தம் 4 ரவுண்டுங்க, 3 ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சொல்லதெல்லாம் உண்மை. இது என்ன மாதிரி ரவுண்ட் அப்படின்னா, குழந்தைங்க பொய் சொல்லுவாங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுறவங்களா இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு செம்ம ட்ரீட் இருக்கு. ஏன்னா குழந்தைங்க எப்போ பொய் சொல்றாங்க, அவங்க சொல்றது உண்மையா பொய்யா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலேயே நாங்க ஒரு மிஷின் வாங்கி வச்சிருக்கோம். அதுல உட்கார வச்சோம்னா பளிச்சுன்னு பல்பெரியும் எவ்வளவு பொய் சொல்றாங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் சொல்றதெல்லாம் உண்மையில வரப்போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னமா? ரத்னேஷ் ராம்சரன்டா. இதுவே இவ்வளவு பேர் இருக்கேடா, அதுக்கப்புறம் வேற பேர் வச்சிருக்கியா? எதுக்கு இவ்வளவு பேர் வச்சிருக்க? ரெண்டுமே வச்சுக்கிறேன். சொல்லிட்டா? ராம்சரண், சாய்சரண். ஐயோ, பேர்லயே இப்படி கொள்றையாடாங்களே. டேய், உண்மையா உங்க வீட்டுல என்னடா பேர் வச்சாங்க? உனக்கு முதல்ல சொல்லு. பொய்லாம் சாங் சொல்லு. என்ன பேர் வச்சாங்க? போய் சொன்னேன். என்னடா வந்து உட்கார்ந்து என்னமோ வளர்ற? டேய், பொதுவா நான் தான்டா அதிகமா வளருவேன். சரி, பேர் என்னம்மா? ரத்னேஷ் தான். ரத்னேஷ் தானா? ஓகே, ரத்னேஷ். என்ன படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்ல? SBY CBS அண்ணா நகர் ஜூனியர் காலேஜ். ஜூனியர் காலேஜா? என்னடா இது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டே இப்ப காலேஜுக்கு போயிட்டீங்க. நீங்க உன பார்த்தாலே தெரியுது நீ எல்லா வேலையும் பண்ணுவ போல் இருக்கு. அதனால ஷோ ஆரம்பிச்சலாமா? ரத்னேஷோட சேர்ந்து கலாட்டா கிட்ஸ் ஆரம்பமாகட்டும். சொல்லுமா? ஆரம்பமா? நம்ம கலாட்டா கிட்ஸ்ல இப்ப பார்க்க போற ரவுண்ட் சொல்வதெல்லாம் உண்மை. என்ன ரத்னேஷ் போட்டிருக்க தலையில? ஹெல்மெட். ஹெல்மெட்டா? எதுக்கு போட்டிருக்கத? போய் சொன்னா லைட் தெரியும். யார் சொல்லி கொடுத்தா உனக்கு இதெல்லாம்? அங்க ஒரு அங்கிள் உட்காந்துருக்காங்களே, அந்த அங்கிள் சொன்னாரு. ஓ, அந்த அங்கிள் இது மாதிரி வேலை தான் பண்றாரு போல. சரி, போய் சொல்லுவியா நீ? இல்ல 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 போய் சொல்லல. ஆமா. அதான் எப்பவுமே பொய் சொன்னா மட்டும்தான் அந்த லைட் எரியும். சரியா? என்ன பொய் சொல்லுவ? காசு திருடிட்டு போயிடுவேன். காசு திருடிட்டு போயிருவியா? அப்புறம் அதுக்கப்புறம் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவேன். அதான் திருடுவேன். ரைட்ரா. ஒரு நல்ல குழந்தைக்கு உண்டான அத்தனை பழக்கமும் உண்டு இருக்கு. எங்கெல்லாம் காசு இருக்கும் வீட்டுல? ரூம்ல. ரூம்லயா? பெட்ரூம்ல. எவ்வளவு காசு இருக்கும்? 1,00,000 கோடி. 1,00,000 கோடியா? அப்பா என்ன பண்றாரு? அப்பா டிஜிபில ஒர்க் பண்றாரு. சரி, ஓகே. 1,00,000 கோடி வச்சிருக்கீங்களா வீட்டுல? சரி, வீட்டுல ஏதாவது பாட்டுலாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அடியெல்லாம் வாங்குவியா? ஆமா. நீ பண்ணுவ, உன்னை பார்த்தாலே தெரியுது. ஸ்கூல்லாம் போறியா? ஆமா. சரி, ஸ்கூல்ல போய் குறும் பண்ணுவியா இல்ல அமைதியா இருப்பியா? குரு பண்ணுவேன். குறும் பண்ணுவியா? என்ன குறும் பண்ணுவ ஸ்கூல்ல? டீச் பண்ணும்போது பேசுவேன். அந்த மாதிரி தான் குரு பண்ணுவேன். டேய், நீ ரொம்ப நல்ல பையனா இருக்கியடா. ஸ்கூல்ல ஏதாவது பையனை கிள்ளி வைக்கிறது, கடிச்சு வைக்கிறது எல்லாம் பண்ணுவியா? பண்ண மாட்டேன். பண்ணுவேன். தான் பொய் சொன்னா லைட் எரியும். நீ பண்ணுவேங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கும் நீ பேசுறதுலயே. சரி, வீட்டுல அப்பா அம்மாவெல்லாம் திட்டுறியா? ஆமா. அதுவும் பண்றியா? என்னன்னு? நான் கொள்ளச்சிடுவேன். நீ செத்து போ. ஐயோ, இந்த மாதிரிதான் சொல்ற. சொல்லுவியா? அதெல்லாம் தப்பு தானே? ஆமா. அப்புறம் ஏன்டா பண்றதெல்லாம்? தெரியாம பண்ணிட்டேன், சாரி. அப்பா உடனே திருந்திட்டானே. அப்பா சாமி, கிளைமேக்ஸ் கூட வரல, டக்குன்னு திருந்திட்டேன். சரி, இந்த பக்கத்து வீட்டு பையன் எல்லாம் போட்டு அடிப்பியாடா? வெளியே வந்து போட்டு நல்லா போட்டு அடிப்பேன், போட்டு கடிப்பேன், நெஞ்செல்லாம் போட்டு கடிப்பேன். அந்த மாதிரி தான் பண்ணுவேன். என்னடா உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்கடா. யாரா நீ? நான் ரவுடி. ரவுடியா? அப்பா, டைரக்டா வாக்குமூலம் தான் போல் இருக்கு. போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாமா உன்ன? எங்க அப்பா போலீஸாரு. அப்ப ரைட்டுடா. டேய், இந்த கையை அப்படி வை. உன்கிட்ட தான் நிறைய ப்ராமிஸ் வரணும். இங்க பாரு, அப்பா அம்மா சொல்ற பேச்சு கேட்பேன். அப்பா அம்மா சொல்ற பேச்சு கேட்பேன். குறும்பு பண்ண மாட்டேன். குறும்பு பண்ண மாட்டேன். வீட்டுல இருந்து கோடி கணக்குல காசு திருட மாட்டேன். வீட்டுல இருந்து கோடி கணக்கு காசு திருட மாட்டேன். இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணாம இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். மத்த குழந்தைங்க மாதிரி நார்மலா நல்ல குழந்தையா இருக்க ட்ரை பண்றேன். சத்தியமா? நிஜமா இருக்கியா? சும்மா சொல்றியாடா? ஓகேடா, சமத்ரா நீ. சரியா? கை தட்டுங்க பையனுக்கு. ரத்னேஷை தொடர்ந்து அடுத்ததா சொல்வதெல்லாம் உண்மையில வர போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ்.
பேர் என்ன? ஹாசினி. பூசணியா? ஹாசினி. ஹாசினியா? என்ன பண்றீங்க ஹாசினி? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். சரி, டிவி ஷோக்கெல்லாம் வந்திருக்கீல, என்ன பண்ண போற? இந்த மாதிரி சிரிச்சிட்டே இருப்பியா? வெக்கப்பட்டே இருப்பியா? இல்ல. என்ன பண்ணுவ? பேசுவேன். பேசுவியா? அப்புறம் என்ன பண்ணுவ? பாட்டு பாடுவியா? எங்களுக்காக ஒரு பாட்டு பாடு. பயப்படாத, யாரும் ஓட மாட்டாங்க, எல்லா கதையும் சேர்த்து தான் வச்சிருக்கோம். பாட்டு தைரியமா பாடலாம். என்ன பாட்டு? டைலாக் தான் பேசுவியா? சண்டை போடுவியா? போடுவேன். யாரு கூட சண்டை போடுவ? என் தம்பி கூட. தம்பி கூட சண்டை போடுவியா? சரி, ஓகே. இப்ப ஷோக்குள்ள நம்ம போறோம். என்ன அங்க போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் வெக்கப்படக்கூடாது. ஓகே. எப்படி சத்தமா பேசுவ? லவுடா. லவுடாவா? சரி பாப்பா, இப்ப லவுடா பேச போறா. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஹாசினி, என்ன படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். பிடிச்சிருக்கா ஸ்கூல்லாம் போறது? பிடிச்சிருக்கு. வீட்ல அடம் பிடிக்கிறியா நீ அடிக்கடி? ஆமா. சரி, அப்பா மொபைல்லாம் எடுத்து நோண்டுறியா? அப்பா மொபைல் மட்டும் தான் நோண்டுவேன். என்ன பாப்பா அப்பா மொபைல்ல? நான் படம் பார்ப்பேன், இல்லைன்னா கேம் விளையாடுவேன். சரி, ஸ்கூல்ல போய் தூங்குவியா? தூங்குவேன். தூங்குவியா? எப்ப தூங்குவ? மேம் ஹெட் டவுன்னு சொன்னாங்க, தூங்கிடுவேன். ஓ, மேமே சொல்லுவாங்க போல இருக்கு உனக்குலாம். ஜாலி. சரி, லஞ்ச் எல்லாம் கரெக்டா சாப்பிட்டுருவியா? கீழே கொட்டிடுவியா? சாப்பிட்டுருவேன். மாட்டேன். என்ன கொட்டுவ அப்படி? எது உனக்கு பிடிக்காது? பருப்பு. பருப்பு பிடிக்காதா? அது கொடுத்தாங்கன்னா கொட்டிடுவியா? சரி, கிளாஸ்ல எனக்காவது பிஸ்கெட்டை திட்டலாம் வாங்கியிருக்கியா? ஹாசினி அப்படின்னு திட்டிருக்காங்களா உன்ன? ஏதாச்சும் குறும்பு பண்ணுனா திட்டுவாங்க. என்ன குறும்பு பண்ணுவ? நானே என் ஃப்ரெண்டு கிளாஸ்ல பேசிண்டே இருப்பேன். பேசிண்டே இருப்பேலா நீங்க? ரைட்டு. ஏன் அப்படி பேசிண்டே இருக்கீங்க கிளாஸ்ல? பார்ட்டிக்கு போலாமா, வீட்டுக்கு போலாமா, அந்த மாதிரி எங்க எங்க எங்க? பார்ட்டி. பார்ட்டிக்கு போலாமாண்ணா? அடப்பாவுமே, என்ன பார்ட்டி? பர்த்டே பார்ட்டி. பர்த்டே பார்ட்டியா? பர்த்டே பார்ட்டி போறதுல உனக்கு பிடிக்குமா? ஏன் பிடிக்கும் பர்த்டே பார்ட்டி போறது? ஏன்னா அங்க கேக் தருவாங்க, சாக்லேட்ஸ்லாம் தருவாங்க. நான் பயந்துட்டேமா குழந்தை. இப்ப நீ குழந்தைன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். நல்ல வேலை, கை தட்டுங்க. கேக் சாக்லேட்லாம் தருவாங்க, அதனால உனக்கு பிடிக்குது இல்ல? சரி, ஓகே. சரி சொல்லுங்க, குறும் பண்ணுவீங்களா வீட்டுல? பண்ணுவேன். தங்கையெல்லாம் கிள்ளி வைக்கிறது, அடிக்கிறது எல்லாம் பண்ணுவேன் அம்மா பாக்காதப்போ? பண்ணுவேன். ஏமா பண்ற? பாவம் தானே பாப்பா. என் தம்பி தான் என்ன தொந்தரவு பண்ணுவான். அப்பதான் நான் அத்தை கிட்ட போய் மாட்டிடுவேன், நான் அடிக்க மாட்டேன். மாட்டி விடுவியா? என்ன தொந்தரவு பண்றான் தம்பி உன்ன? தம்பி என்ன அடிப்பான், கிள்ளுவான், கடிப்பான். நீ எல்லாம் திரும்ப அடிக்க மாட்டா, கிள்ளி வைக்க மாட்டா, எல்லாம் பண்ண மாட்டியா? பண்ணுவேன். நீ போய் அத்தை கிட்ட சொல்லும் போது சொல்லாம இருந்தா ஓகே. இங்க போய் சொல்லாமா? திரும்ப அடிச்சு கிள்ளி வச்சுட்டு போய் அத்தைகிட்டையும் சொல்லி கொடுத்துருவேன். ஸ்கூல்ல யாராவது உன்னை விட ரொம்ப அழகா இருக்காங்களா? இருக்காங்க. யாருமா? பிரியங்கா. ஏன் அழகா இருக்கா அவ? ஏன்னா அவ ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கும். ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குமா? எப்படி இருக்கும் அவ ஹேர் ஸ்டைலு? அவ டெய்லி பஃப் வச்சுட்டு வருவா. அதனால பஃப் வச்சுட்டு வருவாளா? அப்படின்னு என்ன பஃப் வைக்கிறதுனா? முடிய தூக்கி இப்படி வச்சு கிளிப் குத்திட்டு வருவா டெய்லி. அதனால அழகா இருக்காளா அவ? சரி, ஓகே. என்னைக்காவது அப்பாவெல்லாம் திட்டிருக்கியா? பண்ணிருக்கேன். சின்ன கடை எல்லாரும் இதை பண்றீங்க போல் இருக்கு. என்ன பண்ணுவ? திட்டுவேன். திட்டுவியா நீ? உன்னை பார்த்தா அப்படி தெரியல. நீ வந்து உட்கார்ந்து ரொம்ப சமத்தா இருக்கும் போல் இருக்கு. இந்த குழந்தை மூஞ்சி வச்சுதான் அப்படி ஏமாற்ற போல் இருக்கு எல்லாத்தையும். சரி, உனக்கு பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா கிளாஸ்ல? இருக்காங்க. யாருமா? எஜ்ஜு. எஜ்ஜுவா? ஏன் அவனை பிடிக்கல? ஏன்னா அவன் கிள்ளுவான், அடிப்பான். மிஸ் கிட்ட போய் சொல்லலாம்ல நீ? சொல்லுவேன். சொல்லுவியா? அப்பவும் கிள்றானா? வீட்டுல வந்து சொல்லுவியா நீ? சொல்லுவேன். என்ன சொல்லுவாங்க? ஓகேம்பாங்க. ஓகேம்பாங்களா? நான் போன்லயே பேசுங்க. ஏங்க குழந்தை கிள்ளுதுங்கிறாங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டாங்களா அவங்க? சரிம்மா, என்னைக்காவது ஹோம்ஒர்க் பண்ணாம போய் மிஸ் கிட்ட போய் எல்லாம் சொல்லிருக்கியா? இல்ல, சொல்லிருக்கேன். சரி, ஓகேம்மா. நீ கை வச்சுக்கோ ஹாசினி. ஹாசினி இனிமே போய் சொல்ல மாட்டா. போய் சொல்ல மாட்டா. சண்டை போட மாட்டா. சண்டை போட மாட்டா. ஸ்கூல் கரெக்டா போவா. ஸ்கூல் கரெக்டா போவா. நல்லா படிப்பா. நல்லா படிப்பா. இந்த மாதிரி சிரிச்சிட்டே இருக்க மாட்டா பார்க்கும் போதெல்லாம். இந்த மாதிரி சிரிச்சிட்டே இருக்க மாட்டா, பார்க்க மாட்டா. எப்படி சிரிக்கிறேன்னு தெரியுமா? இங்க சிரி. அம்மா, இங்க கண்ணையே காணோம். பயங்கரமா சிரிக்கிறீங்க நீங்க. தேங்க்யூ சோ மச். ஹாசினியை தொடர்ந்து அடுத்ததா சொல்லுதெல்லாம் உண்மையில வரப்போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ்.
ஜென்டில்மேன் பேர் சொல்லுங்க. சாலமன் ஆண்டனி. அம்மா பயங்கரமான பேர் இருக்கு. சாலமன் ஆண்டனி என்ன படிக்கிறீங்க? 3rd ஸ்டாண்டர்ட். சரி ஓகே, இப்போ உங்கள்கிட்ட கரெக்டா அதுக்கு பதில் சொல்லணும் சரியா? கலாட்டா கிட் ஷோக்கு வந்திருக்கேல, என்ன ஸ்பெஷலா பண்ண போறேன்? நல்லா கலாட்டா பண்ண போறேன். ஏன் வரவங்களா கலாட்டா பண்றேன் நீங்க? என்ன கலாட்டா பண்றதுன்னா என்னமா புரியல, எப்படி பண்ணுவாங்க கலாட்டா? ஏதாவது பெயிண்ட் எடுத்து அடுத்தவங்க மேல பூசுது, பென்சில் எடுத்து நல்ல நோட்ல கிறுக்கி வச்சுட்டு ஸ்கூல்ல போய் மிஸ் கிட்ட அடி வாங்குது. அப்புறமா இந்த வாட்டர் பெயிண்ட் இருக்குல்ல, அதை வச்சு மூஞ்சில ஏதாவது தூங்கிட்டு இருக்கும்போது டிராயிங் பண்ணி விடுது. இதெல்லாம் கலாட்டா. இதெல்லாம் கலாட்டாவா? சார் இதெல்லாம் பண்றீங்களா? நான் பண்ண மாட்டேன், என் ஃப்ரெண்டு பண்ணுவோம். ஓ ஃப்ரெண்டு பண்ணுவேன், எல்லாத்தையும் சொல்லிடுறது. அதுக்கப்புறம் எப்போ கேட்டாலும் நான் இல்லை என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறது. என்கிட்ட ஒரு 30 கோடி ரூபா மிஷின் ஒன்று இருக்குது. அந்த மிஷினில் உட்கார வச்சு இப்போ மாட்டுற பாரு, நீ என்னென்ன பண்ணிருக்கான் சாலமன் ஸ்கூலில் என்னென்ன பண்ணிருக்கான் எல்லாம் மாட்ட போகிறான். ஓகே ரெடியா? ஓகே. சாலமன். என்னம்மா சாலமன், வீட்டில் பயங்கரமான குறும்புன்னு கேள்விப்பட்டோமே. ஆமா. என்னடா கேட்கணுமா பளிச்சு பதில் சொல்றீங்க? சரி, தலைக்கு மேலே என்ன இருக்கு? ஹெல்மெட். ஹெல்மெட்டா? என்ன பண்ணுவோம் அந்த ஹெல்மெட்டு? பொய் சொன்னா நம்ம ஆமான்னு சொன்னா லைட் தெரியாது, இல்லைன்னு சொன்னா லைட் தெரியும். ஆமான்னு சொன்னா லைட் தெரியாது இல்லடா, பொய் சொன்னா லைட் தெரியும். சரியா? பொய் சொல்லுவியா? ஆமா. சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிப்பியா? ஆமா. என்ன உனக்கு பிடிக்காது? பாவக்காய். பாவக்காய் பிடிக்காதா? வீட்டுல டார்ச்சர் பண்ணி சாப்பிட சொல்றாங்க போல இருக்கு. சரி, ஸ்கூல்ல எப்படி தம்பி சாலமன்? நல்ல பையனா? நல்லா படிப்பீங்களா? சரி, பக்கத்துல இருக்கிற பையன்லாம் அடிப்பியா? இல்ல. ஆமா. யார் அடிக்கிறாரு? எம்பி ஃப்ரெண்ட். எம்பின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கானா? எம்பி அடிப்பியா அவனை நீ? சரி ஓகே. உனக்கு எப்படி லஞ்ச் டைம்ல கரெக்டா சாப்பிட்டுருவியா, இல்லனா கிளாஸ்ல நடக்கும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ்ல எடுத்து சாப்பிடுவியா? தெரியாம எங்கேயும் பண்ண மாட்டேன். எதுவுமே பண்ண மாட்டேன். என்ன பண்ணுவ? ஸ்நாக்ஸ் எடுத்து அவங்க என்கிட்ட ஸ்நாக்ஸ் இல்லடா, அவங்க போய் சாப்பிடுவேன். சரி, உன் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடுவியா, பக்கத்துல ஏதாவது பேக்ல இருந்து எடுத்து சாப்பிடுவியா? ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடுவேன். உன் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடுவியா? அது வரைக்கும் நல்ல பையன் தான் நீ. சரி, கிளாஸ்ல யாராவது பிடிக்காத டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்களா? ஆமா. யாரு? எங்க கம்ப்யூட்டர் மிஸ்ஸும் தமிழ் மிஸ்ஸும். 2 மிஸ்ஸுமே பிடிக்காதா? ஏன் அப்படி? கம்ப்யூட்டர் மிஸ் சரியா இது டெஸ்ட் எழுதலன்னா முட்டி போட்டு படிக்க வைப்பாங்க. ஆனா எங்க தமிழ் மிஸ் வந்து சரியா ஏதாவது எல்லாம் சொன்னா மண்டியில இருந்து கொட்டை வருவாங்க. சும்மாவே கொட்டை வருவாங்களா? எங்கடி கையை காமிச்சுட்டே இருப்பேன். எங்க மிஸ் அண்ணனும் கொட்டை வருவாங்க, அப்புறமா போயிருவாங்க. அப்படியா? சரி, வீட்டுல பொய் எல்லாம் சொல்றியா? ஆமா. என்ன பொய் சொல்லுவ? சிக்கன் எனக்கு ஈரெல்லாம் பிடிக்காது. அது வந்துச்சுன்னா நான் வந்து அது அப்படியே மறைச்சு வச்சுட்டு கொண்டு போயிட்டு நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிடுவேன். ஏடா, கஷ்டப்பட்டு உனக்கு சமைச்சு கொடுத்தாங்கன்னா ஈரல் பிடிக்காதுன்னு எடுத்துக்கொண்டே ஒளிச்சு வச்சுட்டு இருக்கியா? தம்பி இருக்கானா? தம்பி அடிக்கிறியா? என்ன பண்ற? அவன் அடிப்பான், நானும் அவன் அடிப்பேன். நீ ஜெயிச்சிருயா தம்பிய? ஜெயிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா ஜெயிச்சிருவேன். யார் ஃபர்ஸ்ட் அடிப்பா? என் தம்பி தான். தம்பி தான் ஃபர்ஸ்ட் அடிப்பானா? வேணும்னே வந்து அடிச்சுட்டு எங்க அம்மா கிட்ட சொல்லும் போது இப்படி செல்லமா இருக்கான்ட்டு நான் அடிக்கலன்னு சொல்லுவான். சரி, வீட்டுல உனக்கு அடி விழுகுமா? எதுக்கு அடிவாங்க வீட்டுல அடிக்கடி? தப்பு செஞ்சா அடிப்பாங்க. உன்னை பார்த்தா அது மானாவரியா பண்ற மாதிரி இருக்கு. நீ தப்பு செய்வியா? என்ன தப்பு பண்ணுவ? ஏதாவது கிச்சன்ல போய் அந்த விம் பார்லாம் வரதுல அதுல வந்து தண்ணியை நிரப்பி எல்லாருமே அடிப்பேன். எல்லாருமே அடிப்பியா? அப்புறம் உன்னை அடிக்காம என்ன பண்ணுவாங்க? ஏதாவது இருந்தாலும் உனக்கு கிச்சன் தான் பிடிக்குது. சரி, இது வரைக்கும் அப்பா அம்மாட்ட ஏதாவது விஷயம் மறைச்சு வச்சிருக்கியா? ஆமா. என்னது? ரோஜின்னு என் ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து அவன் இங்கு போனா அவன் இது கேட்டுட்டு டாய்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவேன். கொஞ்சம் டாய்ஸ் கேட்டு தானே எடுத்துட்டு வருவ? சரி ஓகேமா, தேங்க்யூ ஸோ மச்மா. கேட்டுலாம் எடுத்துட்டு வந்தா தப்பே இல்லை. சரி, வச்சுக்கோ. சாலமன் கை வச்சுக்கோ. சாலமன் இனிமே குறும்பு பண்ண மாட்டான். சாலமன் இனிமேல் குறும்பு பண்ண மாட்டான். ஈரல் சாப்பிடுவான். தம்பி அடிக்க மாட்டான். நல்லா படிப்பான். தேங்க்யூ சோ மச் சாலமன். நிறைய உண்மையெல்லாம் பேசினேன். ஒரு நம்ம வைத்தி ஸ்காலரியில பார்ட்டிசிபேட் பண்ண போறது ரத்னேஷன் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் देम. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மை சாங்க நீ கேளுங்கண்ணா, நான் வளரலண்ணா, ரொம்ப ஃபீலிங்கண்ணா. ஏ ஆனா உனா வாழ தேடி போவ, நீ வேணான்னு போனா தேவதாசாவ, அவளை டாடா டாட்டா சொல்வா பின்னால போவாத.
சார் என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? டான்ஸா? யார் சொல்லி கொடுக்குறா உனக்கு இதெல்லாம்? சஞ்சய். சஞ்சயா? டான்ஸ் கிளாஸ் போறியா? ஆமா. ஓகே. உங்க பேர் என்ன சார்? சுரேஷ். சுரேஷ் என்ன பண்றீங்க? கவர்மெண்ட் எம்ப்ளாயி. நீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா? இப்போ என்னன்னா உங்களுக்கு 2 minutes டைம் தருவேன், 5 திங்ஸ் கொடுத்துருவேன். யாரோ ஒருத்தங்க இங்க இருக்கணும், ஒருத்தங்க அந்த ரூம்குள்ள போயிடணும், க்ளூ கொடுத்து கண்டுபிடிக்க வைக்கணும். சரியா? யார் இங்க இருக்க போறா, யார் உள்ள போறா? நான் இங்க இருக்கேன், அவர் உள்ள போவார். ஃபேண்டாஸ்டிக். அப்பா கூட்டு போமா. நந்தினி, நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பார்த்தலாமா? கொண்டு வாங்க மிக்கி. Your time starts now. பேஷன்ல இருக்கிறது கட் பண்ணி. என்னது? என்ன சொன்னீங்க? பேஷன்ல இருக்கும். கட் பண்ணி பேஷன்ல இருக்குமா? சீஷோ. கட் பண்ணி டி நகர்ல எல்லாம் இருக்கும். டி நகர்ல எல்லாம் இருக்குமா? பயங்கரமான க்ளூ தான் அது. அது தெரியலன்னா அடுத்து போயிடுங்க டைரக்டா. பப்பாயா. இது பப்பாயா. எது இருங்க எதை ட்ரை பண்றாங்களே அவங்க. சூப்பர். ரத்தன் எங்க மாமா கூட டான்ஸ் ஆடுறது. இது என்னது? இது லுங்கி கட்டி ஆடுவான். லுங்கி கட்டி ஆடுவானா? ரைட்டு. ஷார்ப்பான க்ளூ தான் அது. லுங்கி கட்டி ஆடுறது அதுல இந்த தனுஷ் பாட்டு. தனுஷுக்கா கண்டுபிடிச்சிட்டாரு போல் இருக்கு. தனுஷுக்கா பாப்பற. உங்களுக்கு இன்னும் 1 minute டைம் இருக்கு. பாட்டானா பையன்? இன்டைன்ல செக் பண்றது. என்ன செக் பண்றது? இன்டைன்ல செக் பண்றது. இது அது கேஸ். காலண்டர் பாரு. இன்னும் உங்களுக்கு 40 seconds இருக்கு. ஃபேண்டாஸ்டிக். பாத்ரூம்ல இருக்கிறது. ஏதாவது சொல்லுங்க. பாத்ரூம்ல இருக்கிறதுனா அவர் என்னன்னு கேக்குறாரு? வாஷிங்க்கெல்லாம் யூஸ் ஆகிறது. வாஷிங்க்குலாம் யூஸ் ஆகுது. சோப்பு. 30 seconds இருக்கு. பாத்ரூம்ல இருக்கிறதா? ஐயோ. என்னது அது? என்னது? ஏதாவது சொல்லுங்க. ஏறா. அவங்க ஏதோ சீரியஸா பேசுங்க. ஏதாவது க்ளூ கொடுத்து கண்டுபிடிக்கீங்க. இன்னும் 10 seconds இருக்கு. பண்றது. பாத்ரூம்ல இருக்கிறது. பாத்ரூம்ல வாஷிங்க்கு யூஸ் பண்றது. இன்னும் 4 seconds இருக்கு. டைம் அப். அப்படியே நீங்க கொடுத்த க்ளூ எல்லாம் எடுங்க. எவ்வளவு மார்க்ஸ்னு பார்த்தலாம். எப்படி சார் இதை கண்டுபிடிச்சீங்க? கட் பண்ணி டி நகர்லன்னு சொன்னோன்னே இதுதான் இருக்கும். ஓ ரைட். ஃபேமிலியா தான் அதிகமா சாப்பிடுறீங்க போல. சரி ஓகே. 10 மார்க்ஸ் அடுத்ததா? இன்டைன்ல வந்து செக் பண்றது. ரைட். கேஸ். அருமையான க்ளூ. 20. தனுஷ். இல்ல எனக்கு தெரியல. அங்க நான் பாக்குற மாதிரி இல்ல. அப்படியா? சரி ஓகே. நீங்க தனுஷ் இவன்ட்ட சொல்லிருந்தீங்கன்னா வீட்லயே போய் கூட்டிட்டு வந்திருப்பான். சொன்னாரு. பத்தியா நீ பார்த்து எடுத்துக்கலாம்ல. இல்ல எங்க இருக்குன்னு கொஞ்சம் பிஸியா இருந்துட்ட. சரி ஓகே. ஒரு 10 மார்க் போச்சு. வாங்க. இது என்ன க்ளூ கொடுத்தீங்க? பாத்ரூம்ல. பாத்ரூம்ல இருக்கிறது நீங்கனா அவர் என்ன பண்ணுவாரு? வாஷிங்க்கு யூஸ் பண்றதுன்னு சொன்னேன். முதல்ல அதான் எடுத்தது. யோசிச்சீங்களா சார்? பாத்ரூம்ல இருக்கிறது பாருங்க. கரெக்ட் தான். இது என்ன பாத்ரூம்ல தான் இருக்குது. வாஷிங்க்கு யூஸ் பண்றதுன்னு. அப்ப இத வச்சு என்ன சார் பண்ணுவாங்க? தூங்குவாங்களா? இதுதான் வாஷிங் யூஸ் பண்றது. அவர் வேற லெவல்ல ஏதோ யோசிச்சார். நல்ல வேளை வேற எதுவும் எடுத்துட்டு வராம இருக்கீங்க. சோ அதனால இங்க ஒரு 10 போச்சு. இதுக்கு நீங்க க்ளூவே ட்ரை பண்ணல. இதை என்ன பண்றதுனே தெரியல. கையில வச்சு சார் இது என்ன சார் பண்றது? நானு இது என்ன சார் பண்றது? நாங்க என்ன க்ளூ கொடுத்துருப்பீங்க இதுக்கு? நீங்க சொல்லுங்க சார். என்ன க்ளூ கொடுத்திருந்தா கண்டுபிடிச்சிருப்பீங்க? லயன் சாப்பிடுறதுன்னு. அப்ப கூட கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க இல்ல விடுங்க. நீங்க கொடுக்குற க்ளூல எனக்கு தலை சுத்துது. நல்ல வேளை நீங்க க்ளூ எதுவும் கொடுக்க ட்ரை பண்ணல. மொத்தம் 2 திங்ஸ் கரெக்டா கண்டுபிடிச்ச காரணத்தால உங்களுக்கு 20 மார்க்ஸ். அப்படியே அப்பா அம்மா கூட்டு பிளேஸ்ல பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். அடுத்ததா வைதிஸ் கொலவரியில ஹாசினி அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. மம்மி வீட்டில் இல்ல, தடை போட யாரும் இல்ல, விளையாடு போமா உள்ள வில்லாடா.
வருஷமா டான்ஸ் கத்துக்கிறீங்க? ஏதோ ஆடுவேன். இல்ல நீங்க வந்து இப்படி ஆன ஸ்டெப்பை பார்த்து நீங்க கவுண்டர் பண்ணி பார்த்தா டான்ஸ் கத்துட்டீங்கன்னு நினைச்சேன். பட் போக போக டான்ஸ்லாம் பயங்கரமா இருக்கே. வீட்ல ஆடுவாங்களா சார்? வீட்ல ஆட மாட்டாங்க. அப்பப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது நியூ இயர்க்கு குழந்தைங்களுக்கு வந்து கொரியோகிராஃபர் மாதிரி கொரியோகிராஃபர் மாதிரி பண்ணிடுவீங்களா? அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியல, அதை வேற கையை பிடிச்சி அங்கேயும் இங்கேயும் இழுத்து. எனிவே தேங்க்யூ ஸோ மச். உங்க பேர் சொல்லுங்க. சுபாலட்சுமி. நீங்க சார்? லட்சுமி நாராயண். என்ன பண்றீங்க சார் நீங்க? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். எப்படி வீட்ல குறும்பலாம் பண்ணுவாரா? இல்ல சமத்தா இருப்பாரு. சமத்தா இருப்பாரா? பாப்பா எப்படி? பாப்பா கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவா. கொஞ்சம் கொஞ்சம். உங்களுக்கு 2 minutes டைம், 5 திங்ஸ் கொடுப்பேன் சரியா? நீங்க க்ளூ கொடுத்து கண்டுபிடிக்க வைக்கணும். ஒருத்தங்க ரூம்குள்ள போயிடணும், ஒருத்தங்க இங்க இருக்கணும். யார் அந்த ரூம்குள்ள போறா, யார் இங்க இருக்கணும்? நானும் ஆசினியும் போறோம். ஆசினி ஓகே உனக்கு? அப்பாவா அம்மாவா? அப்பா. அப்பாவா? சரி ஓகே. அப்பா கை பிடிச்சி அப்படியே கூட்டு போ பாப்பா. சுபாலட்சுமி, நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பார்த்தலாமா? கொண்டு வாங்க மிக்கி. Your time starts now. க்ளூவை கொடுங்க. எஸ் பா. அடடா. உயரமா இருக்கும். ஸ்ரீலங்கால உயரமா இருக்கும், புள்ளி புள்ளியா இருக்கும், கழுத்து நீட்டமா இருக்கும். யானையாங்கிறாரு. நீட்டமா இருக்கும், புள்ளி புள்ளியா இருக்கும். ஜுராஃபி. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் க்ளூ. ஃபென்டாஸ்டிக். நெக்ஸ்ட் க்ளூ. நல்ல க்ளூங்க. அது இல்லனா அடுத்த ப்ராடக்ட் சொல்லு. டிங் டிங் சத்தம் வரும். டிங் டிங் சத்தம் வருமா? சைக்கிள் பெல்லா? ஐயோ சைக்கிள் பெல்லா. வாசிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். டிங் டிங்னு சத்தம் வருமா? வாசிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாமா? சரி வேற சொல்லு சுபா. வேற க்ளூ எடுத்து சொல்லு. வேற ஏதாவது சொல்லுங்க. 1 minute ஆச்சு. வேற ஏதாவது சொல்லுங்க, பரவாயில்ல அது இல்லனாலும். வேற ப்ராடக்ட் சொல்லு சுபா. லாட்டி இப்ப வருது பாருங்க க்ளூ. இது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கண்ணுக்கு நல்லதாமே? கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. மீனா? மிளகாவா? மிளகா. பச்சை மிளகா. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. பச்சை மிளகா. அவரு மிளகாவா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இது சாப்பிட்டா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஐஸ் நல்லா தெரியும். ஏங்க கேரட்டா? ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க. கேரட்டா? கேரட். ஆமா ஆமா. நெக்ஸ்ட் சொல்லு. ஓகே இன்னும் 30 seconds இருக்கு. பஞ்ச் டைலாக் ஏதாவது சொல்லுங்க. பாட்டு பாடுங்க. பஞ்ச் பஞ்ச். தலை தலை. அஜித் இருக்கான பாரு. அஜித் இருக்கான பாரு. அந்த போட்டோல எடுத்து காமி. இன்னும் 4 seconds இருக்கு. அத எடுத்து 3 2 டைம் அப். வாங்க ஒவ்வொரு க்ளூவா அள்ளி வீசுங்க. என்னது? உயரமா இருக்கிறது, புள்ளி புள்ளியா இருக்கிறது, கழுத்து நீளம். சரி. என்ன சார் இது? ஜுராஃபி. அடுத்த க்ளூ என்ன? தலை. வா. தலைன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல? கரெக்ட். ஏன்னா தலைன்னா டைரக்டா அஜித் குமார் தான், தமிழ்நாட்டுக்கே தெரியும். சோ இது வந்து டைரக்ட் க்ளூ தானே? அது தலைன்னா ஹெட் கூட தலை தானே. ஓ அப்படியா? இத உங்க நடிகர்னு சொல்லல. அப்படி நீங்க நடிகர்னு சொல்லாம தலைன்னு அஜித் எடுத்தீங்க. அது ஒரு க்ளூ தானே. சரி ஓகே உங்களுக்கு 10 மார்க்ஸ். கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இது பாப்பாவே ஏன் கண்டுபிடிச்சா சார் பச்சை மிளகாங்கிறீங்க? அவங்க தான் கண்ணுக்கு பச்சை மிளகா. நீ கை கொடு. நல்ல வேலை உன்னை கூட்டு போனாரு அப்பா. இல்லன்னா வச்சுக்க வெறும் ட்ரேவோட தான் வந்திருப்பாரு. கொண்டாங்க 30 மார்க்ஸ் வாங்குனீங்க. அப்பா நெஞ்சே வலிக்குது. ரொமான்டிக்கா ஏதாவது க்ளூ கொடுப்பீங்கன்னா டிங் டிங்குமா? இது எங்க உங்களுக்கு டிங் டிங்குங்க? அந்த கடிகாரத்தை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இங்க இருக்க கடிகாரத்துக்கு க்ளூ கொடுத்தீங்களா? ஏங்க கையில கிட்டார் வச்சுட்டு கடிகாரத்துக்கு க்ளூ கொடுத்துருக்கீங்க. அது கடிகாரமா வந்து இதுவான்னு தெரியல எனக்கு. சரி அதுவும் போச்சு. அடுத்ததா? சொல்லவே இல்ல. சொல்லவே இல்லையா? என்னது இது? நீங்க இப்பதான் சொல்லுங்க. அவர் கிச்சன் செட்ல இருக்கும். அது பேர் என்ன மேடம்? பேன். இது முதல்ல சொல்லியிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டீங்களா? சரி அதனால இப்ப வந்து மொத்தமா உங்ககிட்ட 5 திங்ஸ் கொடுத்திருந்தோம். 3 கண்டுபிடிச்சீங்க. 30 மார்க்ஸ். தேங்க்யூ சோ மச். போய் உங்க சீட்ல உட்காருங்க. ஆசிரியை தொடர்ந்து அடுத்ததா வைதிஸ் கொலவரியில சாலமன் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. சொல்லால உசிரெடுத்து வச்சுக்கிட்டாத கண்ணால என தின்னாடா தண்ணி போ அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என கொண்டாடா என் பொட்ட காட்டுல ஆரங்கட்டி மழை பெஞ்சு ஆரோண்டு ஓடுறத பாரு அட பட்டா பூச்சிதான் என் சட்டையில ஒட்டிக்கிச்சு பட்டாசு போற நான் எடுத்தேன் முட்டை கண்ணால நான் மூச்செடுத்து போனவதான் தொட்ட பின்னால ஏதோ அனேண்டா. பயங்கரமா டான்ஸ் ஆடுறீங்க நீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்ககிட்ட இருந்து. வாங்கி போடுறீங்க சைட்ல எல்லாம்.
டான்ஸ் ஆடுவீங்களா வீட்டுலலாம்? சின்ன வயசுல ஆடி இருக்கேன். அப்படியா? பார்த்தா அப்படி தெரியல. தினமும் காலைல ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கு. இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தைய பம்பர் மாதிரி சுத்திட்டீங்க. சார் நீங்க ஆடுவீங்களா சார்? இல்ல ஆட மாட்டீங்க. அவங்க வெட்கம். பரதநாட்டியம் பரதநாட்டியம் ஆடுவீங்களா? முன்னாடி படிச்சிருக்கேன். முன்னாடி அரங்கேற்றம் பண்ணிருக்காங்க. அரங்கேற்றமா? சாலமன் உங்களுக்கு ஒரு கலை குடும்பம்டா. உங்க பேர் சொல்லுங்க சார். பேர் ஹெவின் ரோஸ். உங்க பேருமா? ரீனா. ரீனாவா? என்ன பண்றீங்க சார் நீங்க? நான் ஹெப்ரான் டிரான்ஸ்போர்ட்ல இருக்கேன் சார். சரி ஓகே. இப்போ உங்களுக்கு மொத்தம் 2 minutes டைம். 5 திங்ஸ் கொடுப்பேன். க்ளூ கொடுத்து கண்டுபிடிக்கணும். யார் இங்க இருக்க போறா, யார் உள்ள போறா? நாங்க ரெண்டு உள்ளோம். நீங்க 2 பேரும் உள்ள போறீங்களா? யாருமா? எங்க அப்பா உள்ள ஏன்பா? எங்க அம்மா தான் சொன்னாங்க அப்பா உள்ள வரட்டும், நான் வெளியில இருந்து கிளியரா உனக்கு எல்லாம் சொல்றேன்னு. ரைட்டுப்பா. நீங்க எவ்வளவு கிளியரா ஃபேமிலியோட பிளான் பண்ணிருக்கீங்க? அம்மாவும் பையனும் சேர்ந்து எவ்வளவு கிளியரா பண்றீங்க நாங்க பாக்குறோம். ரீனா, நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் பார்த்தலாமா? கொண்டு வாங்க மிக்கி. Your time starts now. ஜெரிக்கு ரொம்ப பிடிச்ச அனிமல். ஜெரிக்கா? அது யாருங்க ஜெரி? எங்க பையன். சாலமன் நீங்க? ஜெரிக்கு ரொம்ப பிடிச்ச அனிமல். லைன் மக்கா. என்ன பிடிக்கும்? ஜெரிக்கு ரொம்ப பிடிச்ச அனிமல். அப்புறம் துணி கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. துணி துவைக்கும் போது சோப்பு போட்டுட்டு அழுக்கு போதுக்காக பண்ணக்கூடியது அந்த பொருள். சூப்பர். பிரஷ் பாருங்க இருக்கு. இப்ப வாங்க. அடுத்ததா கண்ணா பிரஷ். நம்ம ஊருக்கு போவோம்ல முன்னாடி. இப்ப பஸ் போறோம். முன்னாடி அதுக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு போயிட்டு இருப்போம்ல. எதுல போவோம்? ட்ரெயின். அவங்க கண்டுபிடிச்சு 3 நாள் ஆச்சு. இன்னும் 1 minute இருக்கு. அப்புறம் யாருங்க? ஏங்க அவங்களுக்கு க்ளூ கொடுக்கணும். தமிழ்நாட்டுல தெய்வ குத்தமாயிருங்க. உங்களுக்கு முன்னாடி பிடிச்ச ஹீரோயின். ஓ இப்போ இந்த ஹீரோயின் பிடிக்குது சார். வாரம் அப்டேட் பண்றாங்க. முன்னாடி பிடிச்ச ஹீரோயின் உங்க விஜய் கூட நடிச்சப்போ கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிருக்காங்க. சூர்யா. விஜய் கூட நடிச்சப்போ கண்ணு தெரியாம நடிச்சிருக்காங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல கண்ணு போற மாதிரி 40 seconds இருக்கு. இது கூட ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. உங்களுக்கு முன்னாடி பிடிச்ச ஹீரோயின். விஜய் கூட நடிக்கும் போது அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாம போய் அப்புறம் அவங்க அம்மா கண்ணை பொறுத்த மாதிரி ஹீரோயின். ஹீரோ இல்ல. இல்லன்னா வேற க்ளூ போலாம் தாராளமா நீங்க. ஹீரோயின். அப்புறம் சரி இன்னும் 20 seconds இருக்கு. என்ன க்ளூ கொடுப்பீங்க? என்னது இது? எரின் நேத்து கூட உனக்கு ஃப்ரை பண்ணி தந்தேன். அது முழுசா இருக்கும். எது? அது முழுசா இருக்கும். நேத்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு மம்மி சொல்லி ஃப்ரை பண்ணி தந்தேன்ல. 10 seconds இருக்கு. அது வந்து முழுசா இருக்கும் பாறேன். முழுசா இருக்கான். அதோட கலர் yellow. 3 2 1 டைம் அப். மேடம் அப்படியே ஒவ்வொரு க்ளூவா கொடுத்தீங்கன்னா மார்க்ஸ் போட்டே இருக்கலாம். என்னது இது? ஜெரிக்கு பிடிச்ச அனிமல். ஜெரிக்கு பிடிச்ச அனிமல் என்னங்க? அப்படியா? சாலமன் நாங்க யாரு ஜெரி? தம்பி. ஓ தம்பியா? அவருக்கு சிங்கம் தான் பிடிக்குதா? சரி ஓகே 10. அப்புறம் துணி சோப் போட்டு அப்புறம் போடக்கூடியது. ஓகே சூப்பர் 20. சார் நீங்க தான் துவைப்பீங்களா வீட்டுல? இல்லையா? ஒன்னோட பளிச்சு ஓடி போயிருந்தீங்களே ஊருக்கு போறதுக்கு. சூப்பர் 30. விஜய்க்கு கூட நடிச்சு கண்ணு தெரியாம போனாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது பரவாயில்ல. முதல்ல ரொம்ப பிடிக்கும் நீங்களே. இப்ப யார் சார் பிடிக்குது? இல்லையே இது நீங்க சொல்றீங்க. அவர்ல சொல்லணும் அத. இப்ப எந்த ஹீரோயின் சார் பிடிக்குது? ஒய்ஃபா? வேற வழி இல்ல. அப்படிதான் சொல்லிட்டாங்க அவங்க. நான் தானே ட்ரை பண்ணி கொடுத்தேன். இருங்க அவர் என்ன எடுத்துருக்காருன்னு பாருங்க. எடுங்க. இங்க வாங்க. அவங்க தான் படிச்சு சொன்னாங்களே சார். நயன்தாரா எடுத்திருக்கீங்க. ஏன் நீங்க பண்ணதா பையன் பண்ணதா? நான் தான் சொன்னேன் அவன் எடுத்துருக்கேன். எங்க வீட்டுக்கு எடுத்து போல எடுத்துட்டு வாடா நீங்களா? சரி அடுத்ததா என்னது? கார்ன் நேத்து ஃப்ரை பண்ணி கொடுத்தேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஃப்ரை பண்ணி கொடுத்தேன். சண்டை போடாதீங்கப்பா. போய் சொல்றாங்களா? ஏங்க போய் சொல்றீங்க? ஃப்ரை பண்ணி கொடுத்தால இத எடுத்து தான் அது ஃப்ரை பண்ணது. சரி ஓகே எனிவே அதுவும் போச்சா? சரி அவ்வளவுதான். என்னங்க இது? ஃப்ரைன்றதுக்காக பைனாப்பிள் தூக்கிட்டு வந்திருக்கீங்க நீங்க. சரி ஓகே எனிவே உங்ககிட்ட மொத்தம் 5 திங்ஸ் கொடுத்தோம். நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா 30 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. ஆஹா என்ன பொறுத்தவரைக்கும் இப்ப நம்ம கூட ரத்னேஷ் இருக்காரு. ரத்னேஷ் உன்கிட்ட மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன் சரியா? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உனக்கு 10 மார்க்ஸ் கொடுத்துருவோம். அதையும் உன் பேரண்ட்ஸ்டையும் கேட்போம். உன்ன மாதிரி அவங்களும் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மார்க்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் சரியா? கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உனக்கு தாத்தா பிடிக்குமா பாட்டி பிடிக்குமா? தாத்தா. எந்த தாத்தா? யாரோட தாத்தா அது? அம்மாவோட தாத்தா. பேர் என்ன? அவர் பேர் என்ன? சேகர். அடுத்ததா உனக்கு யாரு நல்லா சொல்லி கொடுப்பா வீட்டுல? அம்மா.
அம்மாவா? ஏன் அப்பாக்கு தெரியாதா? அப்பா படிச்சுக்கிறாரு, அதனால அப்பா ஆபீஸ் போறாரு இப்போ. சரி ஓகே. உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு கோவில் சொல்லு. கோவில் போயிருக்கியா? உங்க வீட்டு பக்கத்துல என்ன கோவில் இருக்கு? சாய்பாபா. சாய்பாபா கோவில் இருக்கா? சரி ஓகே. உங்க அப்பா வாக்கிங், எக்ஸசைஸ், ஜிம்மிங் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாரா? போக மாட்டாரு. சொல்றதுக்கு முன்னாலே போக மாட்டாருங்கிற. போக மாட்டாரா உனக்கு தெரியலையா? போக மாட்டாரு. சரி, அடிக்கடி உன் லஞ்ச் பாக்ஸ்ல என்ன கொடுத்துருவாங்க அம்மா? ஏதாச்சும் ஒரு டிஷ் தருவாங்க. ஏதாச்சும் டிஷ்ஷா? சரி, நிறைய ஒரு மாசத்துல ஒரு 3-4 தடவை இதையே ரிப்பீட்டா கொடுத்துட்டே இருக்காங்க, போர் அடிக்குது, அது மாதிரிலாம் ஃபீல் பண்ணிருக்கியா? இல்ல. அந்த மாதிரிலாம் எதுவும் ரிப்பீட்டா எதுவுமே கொடுக்க மாட்டாங்களா? தினமும் ஒரு வெரைட்டி வருமா? சரி ஓகே ரைட். இந்த கொஸ்டின்ஸ்லாம் உன் அப்பா அம்மாட்டையும் கேட்டலாம், சரியா? அதே மாதிரி ஆன்சர் பண்ணாங்களா பாப்போமா? லெட்ஸ் வெல்கம் சுரேஷ் அண்ட் நந்தினி. உங்க பையனுக்கு தாத்தா பாட்டி 2 பேர்த்துல யாரை பிடிக்கும்? பாட்டி. பாட்டியா? ஓகே. ஏன் பாட்டி பிடிக்கும்? ஏன்னா அதிகம் எங்க அம்மா கூட இவங்க அம்மா கூட தான் இருக்காங்க. ஓகே. நீ என்ன ஆன்சர் பண்ண? ஆமா. டே ஆமாவா? என்ன சொன்ன என்கிட்ட? விமலா பாட்டி தான் பிடிக்கும் நீயா? அதான் ஏன்னா எங்களுக்கு தெரியும் இங்க குழந்தைங்க பொய்யே சொல்றது இல்ல. சேகர்னு யாரோ சொன்னீங்க, யாருது? சேகர் தாத்தா சொன்னியா? சரி ஓகே. அடுத்ததா பையனுக்கு யாரு சொல்லி கொடுப்பாங்க வீட்டுல? நான் தான். நீங்க தானா? அப்ப கை தட்டு. ரைட் ஆன்சர்ல 10 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்கல்ல. உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு கோவில் சொல்லுங்க. பையனுக்கு தெரிஞ்சிருக்க ஒரு கோவில். சாய்பாபா கோயில். கூட்டு போறீங்களா பையனை? போவேன். போவீங்களா? என்ன அப்ப கை தட்டு. 20 மார்க்ஸ் வாங்கிட்டாங்க. அடுத்ததா சார், நீங்க எப்படி சார் ஜிம்முக்கு வாக்கிங்லாம் போறீங்களா? இல்ல இப்போ எந்த இதுவும் இல்ல. ஒரு ஒன் வீக்கா போறது இல்லையா சார்? இல்ல டைம் இல்ல. ஓகே. பையனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கான். எங்க எங்க அப்பா ஜிம்முக்கு நீங்க வேற அப்படின்னு. கொஞ்சம் நார்மலா விடா. என்னடா யோகாலாம் பண்றா, கண்ணை குத்திராடா, கையை இருக்குடா, இங்க டிவைடர் விளம்பரம் அது. சரி கரெக்டான ஆன்சர் பண்ணீங்க. கை தட்டப்போ. பையனுக்கு அடிக்கடி என்ன லஞ்ச் கொடுத்துடுறீங்க? டென்ஷன் ஆகிறானே. ரச சாதமா? அதை திரும்ப திரும்ப பையனுக்கு கொடுத்து விட்டுருக்கீங்க சார். உங்களுக்கு என்ன சார் அதிகமா வருது? லஞ்ச் எல்லாம் வருதா? சார் லஞ்சுனா அப்படின்னு கேட்பீங்க. நான் மோஸ்ட்லி கட்டிட்டு போக மாட்டேன் ஆபீஸ்ல. தப்பிச்சிடுறீங்க நீங்க. பையன் என்ன பிரியாணி கொடுப்பாங்க, அப்புறமா சாம்பார் சாதம், தயிர், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வருமே தவிர எதுவுமே ரிப்பீட்ல எங்க அம்மா கொடுத்துட மாட்டாங்க. தினமும் வெரைட்டி தான் சொன்னா. மொத்தம் உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டேன், அதுக்கு 3 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. 30 மார்க்ஸ். கேட்கட்டுமா? அப்படியே கை பிடிச்சிக்கோ. கை பிடிச்சு சரியா போய் உங்க பிளேஸ்ல உட்காருங்க. அடுத்ததா ஆஹா என்ன பொறுத்தவரை நம்ம கூட ஹாஸ்னி இருக்காங்க. ஹாஸ்னி, உன்கிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன் சரியா? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 மார்க்ஸ். நீ ஆன்சர் பண்ணிட்டே இரு. அப்புறமா அதை உன் பேரண்ட்ஸ்டையும் கேட்கலாம். அதே மாதிரி ஆன்சர் பண்ணாங்கன்னா 10 மார்க்ஸ். சரி, உன்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உனக்கு ரொம்ப பிடிச்ச டாய் என்னமா? யோயோ. யோயோவா? அது எப்படி இருக்குது? மேலையும் கீழையும் போயிட்டே இருக்கும். அது பேர் என்ன? யோயோ. யோயோவா? அப்பா ரொம்ப மரியாதையான பேரா இருக்கு அது. அதான் பிடிக்குமா உனக்கு? சரி ஓகே. அடுத்ததா நீ அடிக்கடி என்ன தொலைச்சிட்டே வருவ வீட்டுக்கு? இரேசர். இரேசர் தொலைச்சிருவியா? சரி, அப்ப வீட்டை திட்ட மாட்டாங்களா உனக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு? திட்டினாலும் இதே ரியாக்ஷன் தான் போல்றீங்க. அப்பா அடிக்கடி என்ன வாங்கி தரேன்னு சொல்லி உன்னை ஏமாத்துவாரு? லேஸ். லேஸா? வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்திடுவாரா? ஏன் அப்படி? ஏன் வாங்கி தர மாட்டாரு? சரி ஓகே, வெக்கப்படுற. அப்பாட்ட கேட்கலாம் ஏன் வாங்கி தர மாட்டேறான்னு. உன் பர்த்டேக்கு வீட்டுல என்ன செய்வாங்க ஸ்பெஷலா? தெரியலையா? பர்த்டேக்கு ஏதாவது செய்வாங்களா? கேக்கு, ஸ்வீட்ஸ், வடை, பாயசம் என்னமா செய்வாங்க? வீட்டுல அடிக்கடி எதுக்கு திட்டு வாங்குவ? ஹோம்வொர்க் இல்லைன்னா திட்டு வாங்குவேன். ஹோம்வொர்க் எழுதலனாவா? ஏன் ஹோம்வொர்க் எழுதுறதுல நீயே? தெரியுதுல திட்டுறாங்க, ஏன் எழுத மாட்டீர? எனக்கு விளையாட ரொம்ப பிடிக்கும். ஓ, அதனால ஹோம்வொர்க் பண்ண மாட்டியா? ரைட்டு, அதனால திட்டு வாங்குற. சரி, இப்போ அப்பா அம்மாவை கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் லக்ஷ்மி நாராயணன், சுபலக்ஷ்மி. இங்கெல்லாம் வெக்கப்பட்டு அங்க ஆன்சர் சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்க. சரி, ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச டாய் என்ன? பார்பி. பார்பியா? ஏன் பாப்பாக்கு அது பிடிக்குது? மோஸ்ட்லி குழந்தைங்க. மோஸ்ட்லி குழந்தைகளுக்கு. உனக்கு என்னமா பிடிக்கும்? யோயோ. யோயோவா? யோயோன்னு ஒரு பொம்மை இருக்கான், மேலே கீழே வெயிட் இருக்குமாமா. போயிட்டு லிஃப்ட் தான் யோயோன்ட்டியா? வச்சிருக்காங்களா வீட்டுல யோயோன்னு? தெரியல, ஒரு பொம்மைக்கு ஒரு நேம் வச்சிருக்காங்க. நீயா தனியா ஒரு பேர் வச்சிருந்தேன்னா அப்ப அவங்களுக்கு எப்படி தெரியும்? 10 மார்க் போச்சா? சரி, அடுத்ததா பாப்பா அடிக்கடி ஸ்கூல்ல என்ன மிஸ் பண்ணிட்டு வருவா? எரேசர். எரேசரா? எரேசர். சரி, ஏன் எரேசர் வெஸ்ட் வரும்போது நீங்க கேட்க மாட்டீங்களா? ஏன் இதே பண்றீங்கம்மா நீ?
தினம் கொடுத்து விடும் விட்டுட்டு விட்டான். தினம் கொடுத்துடுறீங்களா? லஞ்ச் மாதிரி தினம் எரேசரும் கொடுத்துடுறீங்க போல் இருக்கு நீங்க. உங்க அம்மா உன்னையோட பயங்கரமா வைக்கப்படுறாங்கம்மா. ஃபேமிலி இங்க பாருங்க ரியாக்ஷன். அப்பா கண்ணு கூசுது. வந்ததுலேருந்து இதே ரியாக்ஷன் தான். அடுத்ததா நீங்க அடிக்கடி என்ன வாங்கி தரேன்னு சொல்லி உங்க பாப்பாவை ஏமாத்துவீங்க? பார்பி. நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது கண்ணா பின்னா ஏமாத்திருப்பீங்க போல் இருக்கே. என்னமா நீ அடிக்கடி என்ன வாங்கி தர மாட்டேன்னு சொல்லுவாருன்ட்டு? அப்பா ஆமா லேஸ் கேட்டே இருக்காங்களா, நீங்க வாங்கி தரதே இல்லையா? அதனால மறுபடியும் ஒரு 10 மார்க் போயிடுச்சு. அடுத்த கொஸ்டின், உங்க பாப்பா பர்த்டேக்கு என்ன ஸ்பெஷலா பண்ணுவீங்க? கேக் வெட்டுவோம். கேக் வெட்டுவோம். அது எல்லா பர்த்டேக்கும் வெட்டுறாங்க. வீட்டுல ஸ்பெஷல் டிஷ், இன்னைக்கு வந்து பொண்ணுக்கு பர்த்டே, இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு அப்படி எதுவும் பண்றது இல்லையா? ஏங்க அப்படி பண்றீங்க? மேக்ஸிமம் கோயிலுக்கு போவோம். அவ்வளவுதான், அப்படியே சாமி கும்பிட்டு வந்துடுறது. வீட்டுக்குள்ள எந்த வேலையும் கிடையாது இல்ல. ஆனா உங்க பாப்பாவும் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கா. அப்படிலாம் எங்க வீட்டுல பெருசா ஒண்ணு இருக்காங்க, நார்மல் டே மாதிரி தான். நாங்க அப்படியே ஜாலியா இருந்துருவோம். கை தட்டிடுமா அப்போ? கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்ததா உங்க பாப்பா எதுக்கு அடிக்கடி திட்டு வாங்குவா? எச்ச பண்றது. எச்ச பண்றியா? கொஞ்சம் தள்ளி உட்கார். நீ என்ன இவ்வளவு லேட்டா சொல்றீங்க? எச்சி பண்றியா நீ? நீ எதுக்கு திட்டு வாங்குவ? சொல்லு. ஹோம்வொர்க் எழுதுற நீங்க என்னன்னா இமேஜ் டேமேஜ் பண்ணிருக்கீங்க. டிவில அப்படிலாம் சொல்லாமா சார்? அது ஒரு ஹீரோயின் லுக்ல இருக்காங்க அவங்க. ஹோம்வொர்க் பண்ணாம இருக்கிறதா திட்டு வாங்குவான்னு சொல்றா. நீங்க எச்சி பண்ணுவீங்கன்ட்டீங்க. அதனால அங்க ஒரு 10 மார்க் போச்சா? 2 கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க. அதனால 20 மார்க்ஸ் சேர்த்துட்டு என்ன பண்ற? அப்படியே அப்பா அம்மா கை பிடிச்சி கூட்டு போயிருவியா? அடுத்ததா நம்ம கூட ஆஹா என்ன பொறுத்தோம்ல சாலமன் இருக்காரு. சாலமன், இப்போ உன்கிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன், சரியா? நீ ஆன்சர் பண்ணும். உன் அப்பா அம்மாட்டே அதே கொஸ்டின்ஸ் கேட்பேன். 10 மார்க்ஸ் கொடுப்போம். ரெடியா? கேட்டலாமா? உனக்கு என்ன படிக்கணும்னு ஆசைமா ஃபியூச்சர்ல? எம்டெக் இன்ஜினியர். எம்டெக் இன்ஜினியரா? ஏன்டா அப்படி? ஆனா சின்ன வயசுல இருந்து அதான் ஆசை. சரி, ஓகே. ஆசைப்பட்டு இன்ஜினியரிங் படிக்கணும்ங்கிற. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்ததா லீவ்லலாம் உனக்கு எங்க போகணும்னு பிடிக்கும் ரொம்ப? மெரினா பீச், கேரளா. என்னடா வேற காம்பினேஷனா இருக்கு? ஏன் மெரினா பீச், ஏன் கேரளா? கேரளா எங்க சொந்த வீடு இருக்கு கேரளால, அதனால அங்க போவோம். எனக்கு மெரினா பீச்ல போனா அங்க காத்தாடிலாம் கொடுப்பாங்க, அதனால அதை விடணும்னு ஆசையா இருக்கும். அதனால எங்க அம்மா கிட்ட அப்பா கிட்டயும் கேட்பேன், பீச்சுக்கு போலாம்னு. சரி, அடுத்ததா ஸ்கூல்ல ஜாலியா இருப்பியா வீட்ல ஜாலியா இருப்பியா? வீட்ல தான். வீட்ல தானா? ஏன் ஸ்கூல்ல ஜாலியா இருக்க மாட்டியா? ஜாலியா இருப்பேன், ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன மொக்க பண்ணுவாங்க. நீ என்ன பண்ணுவ? நான் அப்படியே ஆத்திரத்துல அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கு எதுக்குல ஆத்திரம் பண்ணும்? அப்படியே ஆத்திரத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படி இருந்துறியா? அடுத்ததா உன் அப்பா அடிக்கடி யூஸ் பண்ற இங்கிலீஷ் வேர்ட் என்ன? வைதிஸ் கொலவரி. வைதிஸ் கொலவரியா? எதுக்கு சொல்றாரு அப்படின்னு? எப்போது எங்க அம்மா கோவப்பட்டா, நான் கோவப்பட்டாலும், என் தம்பி கோவப்பட்டாலும் வைதிஸ் கொலவரின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ரைட். அப்படின்னா வந்து உங்க ஃபேமிலியே உங்க அப்பா மேல கோவப்படுது ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம். அவர் ஒரு ஓரமா வைதிஸ் கொலவரின்னு ஓடிட்டே இருப்பாரா? சரி, ஓகே. உனக்கு பிடிச்ச வீடியோ கேம் என்னமா? மூன் மேரியோவா? சரி, வீட்டுல எப்ப பார்த்தாலும் அதான் விளையாண்டு இருக்கியா? ஆமா, வீடியோ கேம் இருக்கா? சரி, ஓகே. இப்போ உன் அப்பா மட்டும் இந்த கேள்வி எல்லாம் கேட்கலாமா? லெட்ஸ் வெல்கம் ஹெவின் அண்ட் ரீனா. இப்போ யார் ஆன்சர் பண்ண போறா உங்க 2 பேத்துல? நான் பண்ணுவேன். 2 பேரும். நீங்க பாருங்க எப்படி ஓட பாக்குறீங்க. அவங்க பண்ணுவாங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ணும், சரியா? பையனுக்கு என்ன படிக்கணும்னு ஆசை ஃபியூச்சர்ல? எம்டெக் இன்ஜினியர். எம்டெக் இன்ஜினியரிங்கா? ஏன் அப்படி? அவன் அது படிக்கணும்னு தான் அந்த ஆசை தான். என்ன சொன்ன நீ? எம்டெக் இன்ஜினியரிங். அப்ப கைதட்டு. அடுத்ததா பையனுக்கு லீவ் டேஸ்ல எங்க போறது ரொம்ப பிடிக்கும்? அவனுக்கு லீவ் டேஸ்ல இப்ப பீச் போகணும்னு சொல்லிட்டு இருந்தான். மோஸ்ட்லி ஊருக்கு போறது. ஊருக்கு போறதா? இல்ல, நீங்க கரெக்டா சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. பீச் போகணும்னு அவன் இந்த லீவ்ல பீச் போகணும்னே சொல்லிட்டு. இந்த லீவ் இல்லைங்க, யூசுவலா பையனுக்கு எங்க போறதுன்னா பிடிக்கும்? பீச் போகணும்னு ரொம்ப ஆசை அவனுக்கு. பீச் போகணும்னு ஆசையா? என்ன சொன்ன நீங்க? பீச்சும் கேரளாவும். அடுத்த ஒண்ணு இருக்கு, கேரளா போகணும்னு ஆசைப்பட்டிருக்கானே. அதான் ஊருன்னு. ஓ, அதான் ஊரா? ஃபேண்டாஸ்டிக். கரெக்டான ஆன்சர், கை தட்டிடு. நீங்க கேரளான்னு சொல்லணும், நீங்க ஊருன்னா எனக்கு எப்படிங்க தெரியும்? ஓகே. அடுத்ததா 2 கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாங்க. 20 மார்க்ஸ். அடுத்த கொஸ்டின், பையன் ஸ்கூல்ல ஜாலியா இருப்பானா வீட்ல ஜாலியா இருப்பானா? வீட்ல தான் ஜாலியா இருப்பான். வீட்ல தான் ஜாலியா இருப்பானா? ஏங்க ஸ்கூல்ல ஜாலியா இருக்கிறது அவன்? வீட்லனா விளையாடுறது, டிவி பார்க்கறது, படிக்கிறது. ஸ்கூல்ல படிச்சுட்டே இருப்பானோ? நினைச்சிருக்கீங்களா அப்படியே? ஏன்டா ஸ்கூல்ல நீ படிச்சுட்டே இருக்கியா? அதுக்கு பின்னால ஒரு பெரிய காரணம் வச்சிருக்கான். ஸோ ஆனா நீங்க சொல்றது கரெக்ட் தான், பையன் வீட்டில் தான் செம்ம ஜாலியா இருக்கான். அவனே சொன்னாங்க. 30 மார்க்ஸ். அடுத்ததா சார், நீங்க உங்ககிட்ட வரேன். எதுக்கு நீ அவங்க ஆன்சர் பண்ண முடியாது? நீங்க வீட்டில் அடிக்கடி ஒரு இங்கிலீஷ் வேர்ட் யூஸ் பண்றீங்களாமே, என்னது இது? லூஸா? என்ன டெப்தா போனா இன்னும் நிறைய உண்மையை சொல்லுவாராமாப்பா. அது இல்ல, வேற மரமண்டேங்களா? அது என்ன சார் இங்கிலீஷ் வேர்டு? மரமண்டேங்கிறீங்க, வேற ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா? என்ன
வைத்தீஸ் கொலவரின்னு சொன்னேன். ஏன்னு கொஞ்சம் சத்தமா சொல்லு. வைத்தீஸ் கொலவரி. பாட்டுக்கு நீங்க பார்க்கும் போதெல்லாம் சொல்லுங்க வைத்தீஸ் கொலவரி. வைஃப் அடிக்கும் போது சொல்றீங்களா, பையன் அடிக்கும் போது சொல்றீங்களா? அடிக்கடி இதான் வீட்டுக்குள்ள சுத்திட்டே அப்படின்னாலே எங்க அப்பா வீட்டுல இருக்காருன்னு அர்த்தங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதுல ஒரு 10 மார்க்ஸ் போச்சு. பையனுக்கு என்ன வீடியோ கேம் ரொம்ப பிடிக்கும்? கார் ரேஸ் தான் பிடிக்குமா? சொல்ல வந்தியா? நீ சொல்ல வந்ததை பத்தி நான் கேட்கல, என்ன சொன்ன? அங்க சொல்லு, என்கிட்ட சொல்ற. மூன் மேரியோ தான் பையனுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஸோ மொத்தம் உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். 3 கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ண காரணத்தால 30 மார்க்ஸ். ஸோ ஒரு வழியா 3 ரவுண்டு முடிஞ்சு 3 ஃபேமிலி எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி சந்தோஷமா வந்து நின்றுருக்கீங்க. இப்போ ஸ்கோர்ஸ்லாம் வந்துருச்சு. இதுல யாரு நிறைய ஸ்கோர் பண்ணிருக்காங்களோ அந்த ஃபேமிலி தான் ஃபைனல் ரவுண்டான லக்கா கிக்கா போகுது. கைத்தட்டுங்க எல்லாரும் ஒரு தடவை. சார் இப்போ உங்க 3 பேர்த்தோட மார்க்ஸ் வந்துருச்சு. எப்பவுமே 3, 2, 1 இந்த ஆர்டர்ல தான் நாங்க போவோம். பட் இந்த எபிசோட்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ஸோ இந்த எபிசோட்ல செகண்ட் தேர்ட்லாம் கிடையாது. 2 ஃபேமிலியுமே செகண்ட் பிளேஸ்ல தான் இருக்கீங்க, சேம் மார்க்ஸ்ல. ரத்னேஷன் ஃபேமிலி நீங்களும் 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. ஹாஸ்னியன் ஃபேமிலி நீங்களும் 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. 2 பேருமே செகண்ட் பிளேஸ். அதனால சாலமன் ஃபேமிலி மொத்தமா நீங்க 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. 10 மார்க்ஸ் ஜாஸ்திங்கனால அப்படியே ஃபைனல்ஸ் போயிட்டீங்க. ஸோ உங்க 2 பேருக்கும் ஜி தமிழ் மற்றும் கலாட்டா கிட்ஸ் வழங்கக்கூடிய கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. வாங்கிடலாமா ஹாஸ்னி? மிக்கி கொண்டு வர சொல்லட்டுமா? கொண்டு வாங்க மிக்கி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். எங்க விழாவை சிறப்பிச்சிங்க, எபிசோடையும் சேர்த்து உங்க குழந்தையோட. தேங்க்யூ ஸோ மச். நீங்க போய் உங்க சீட்ல உட்காரலாம். நம்ம கலாட்டா கிட்ஸ்ல ஃபைனலா பார்க்க போற ரவுண்ட்ல காக்கிக்கா. ஸோ இந்த ரவுண்ட்ல சார் 5 பானை வச்சிருக்கோமா, இதுல 10,000 ரூபாய் வரைக்கும் பணம் வச்சிருக்கோம். உங்ககிட்ட 2 சான்ஸ் கொடுப்பேன், சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பானையை சூஸ் பண்ணி அதை உடச்சிட்டீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு ஒரு 6,000 ரூபாய் பணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சரியா? அந்த 6,000 ரூபாய் போதும்னா நீங்க அப்படியே கிளம்பிக்கலாம். இல்ல இன்னொரு சான்ஸ் எடுத்து நாங்க 10,000 ரூபாய் வரைக்கும் ட்ரை பண்றோம் சார் அப்படின்னு இன்னொரு பானையை சூஸ் பண்ணி அதையும் உடைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 4,000 ரூபாய் தான் இருக்குன்னா உங்களுக்கு 4,000 ரூபாய் தான் கிடைக்கும். அதனால இதுதான் ரூலு. எந்த பானையை உடைக்க போறீங்க, யாரு பானையை உடைக்க போறீங்க? இதானா? முதல்ல ரெடி ஆயிட்ட போல் இருக்கே நீ. எந்த பானை? பிங்கா? 3யா? அப்படியே வா சாலமன். சாலமன் நடத்துங்கள். என்னோட உடைக்கிறானே. எவ்வளோ? 8,000 சாலமன். இப்ப நீங்க தான் முடிவு பண்ணும். 8,000 போதுமா? அதுக்கு மேல ஏங்க பையனுக்கு ஃபோர்ஸை பார்த்தா இன்னும் 4 பானை உடைப்பான் போல் இருக்கீங்க. சாலமன் 8,000 போதுமா? சரி ஓகே, சந்தோஷமா போதும்னு சொல்லிட்டான் சாலமன். ஸோ உங்களுக்கு 8,000 கூடவே சேர்த்து ஜி தமிழ் வழங்கக்கூடிய சில பல கிஃப்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் வாங்கிக்கலாமா? கொண்டு வாங்க மிக்கி. ஸோ இந்த வாரம் கலாட்டா கிட்ஸ் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வாரம் 3 ஃபேமிலி. அது வரைக்கும் டாடா பாய் சொல்றது முன்னா. பாய்.